இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள்: தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த காஞ்சியில் நடக்கும் அரசியல் திருப்புமுனை மாநாட்டில் ஆலைக்கடலென பங்கேற்க வேண்டும். தொண்டர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையர்களிடம் தேமுதிக சார்பில் வலியுறுத்தல். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி சென்னையில் இன்று ஆலோசனை. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி ஓரிரு வாரங்களில் வெளியாக வாய்ப்பு. வாக்குறுதியை நிறைவேற்றாத அதிமுக அரசுக்கு கடும் கண்டனம். போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த அரசு ஊழியர் சங்கத்தினர் முடிவு. பயணிகள் ரயில் கட்டணம் 10% வரை உயர்கிறது. பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட மத்திய அரசு திட்டம். சான்றுகளை பயன்படுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 40 பேராசிரியர்கள் பணியாற்றுவது அம்பலம். மேலும் பலர் சிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல். தமிழக மீனவர்கள் துப்பாக்கி முனையில் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை அட்டூழியம். விரிவான செய்திகள்: தமிழகத்தை மீட்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாட்டில் ஆலைக்கடல் என கலந்து கொள்ள வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் எழுதியுள்ள கடிதத்தில், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே எனும் கொள்கை முழக்கத்தோடு கடந்த 2005ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய மாநாட்டில் தேமுதிக எனும் அரசியல் இயக்கம் துவக்கப்பட்டு தமிழக மக்களின் பேராதரவுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவின் சார்பில் பல மாநாடுகள் நடத்தப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மாநாடும் அந்தந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக கேப்டன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அந்த வரிசையில் வருகின்ற 20/2/2016 சனிக்கிழமை அன்று மாலை 3 மணி அளவில் காஞ்சிபுரம் வேடல் என்ற இடத்தில் நடைபெறவுள்ள தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு அனைவரின் பேராதரவுடன் மாபெரும் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் தேமுதிக திருப்பு முனையை ஏற்படுத்தும் சக்தி என்பதை நிரூபிக்கும் வகையில் துணிந்திடு, தவறுகளை களைந்திடு, புதிய மாற்றத்திற்கான ஆரம்பம் என்கின்ற லட்சியத்தோடு தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு நடைபெற உள்ளதாக கேப்டன் கூறியுள்ளார். இன்று வரை தேமுதிகவின் வளர்ச்சிக்காக கடும் உழைப்பையும் மிகுந்த பொருளாதாரத்தையும் தொண்டர்கள் அளித்துள்ளதை தாம் நன்கு அறிந்துள்ளதாகவும், ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது போல் தேமுதிக 11 ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளை சந்தித்தாலும் அதை சாதனைகளாக மாற்றி தேமுதிகவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றதில் தொண்டர்கள் அனைவரின் பங்கு மகத்தானது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று லஞ்சம், ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் பெருகியுள்ளது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. விவசாயமும் தொழிலும் நலிவடைந்து போய்விட்டது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ள கேப்டன், இந்நிலையிலிருந்து தமிழகத்தை மீட்கவும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவும் அதற்கு அடித்தளமிடும் வகையில் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு வரலாற்றில் இடம்பெறும் வகையில் மாபெரும் வெற்றியை பெற தேமுதிக தொண்டர்கள் தங்களது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என கேப்டன் அழைப்பு விடுத்துள்ளார். காஞ்சி மாநகரில் தொண்டர்கள் எல்லோரையும் காண தாம் மிகுந்த ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காஞ்சியை நோக்கி ஆலைக்கடலென அனைவரும் ஆர்ப்பரித்து வர அழைப்பு விடுத்துள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த்,
காஞ்சி குலுங்கட்டும், காலம் கனியட்டும், ஆட்சி மாறட்டும், ஒன்றிணைவோம், வென்றிடுவோம் என தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையர்களிடம் தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்களை நடத்துவதில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரியில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து சென்னை வந்த ஜைதி தலைமையிலான தேர்தல் ஆணைய குழுவினர் MRC நகரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் தேமுதிக, திமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என்றும் குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையர்களிடம் தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் உண்மையான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இன்றைக்கி ஆட்சியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவங்க சேர்த்துருக்காங்க. இந்த தேர்தல் கமிஷனில் முதல்ல போலி வாக்காளர்களை கலைந்துவிட்டு நீக்கிவிட்டு முறையான தேர்தல் நடத்தணும். அப்படி நடத்தினாதான் அது ஜனநாயக தேர்தலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் தேர்தல் காலத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை முழுமையாக தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதேபோல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் சொத்தான வாக்காளர் பட்டியலை மாநில அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதை மாற்றுவதற்கும் அதிலே உள்ள பெயர்களை நீக்குவதற்கும் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள், வாக்காளர் பட்டியலையே கேலிக்கூத்தாக்கி விட்டார்கள் என்பதை விளக்கமாக எடுத்து சொன்னோம். இந்த ஆளுங்கட்சி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலே வாக்காளர் பட்டியலிலேயே முறைகேட்டை தொடங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு ஜனநாயகத்துக்கே கேடான ஒரு விஷயம். சென்னையில் மட்டும் 1,85,000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. அது 16 சட்டமன்றத்தில் மட்டுமே இவ்வளவு போலி வாக்காளர்னா மிச்சம் 234 இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் 40 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் உள்ளதாகவும் பணப்பட்டுவாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே விடிகாலையில் 4லேருந்து 6 மணிக்குள்ள பணப்பட்டுவாடா நடத்துகிறது. வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்து காண்பிக்கப்பட்டிருக்கு. அங்கங்க 2 மடங்கு வாக்காளர்களை அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 கோடி ஜனத்தொகை உள்ள இந்த தமிழகத்தில் ஏறக்குறைய 6 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக கணக்கு காண்பித்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 20,000 வாக்காளர்கள் அதிகரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீக்கப்பட வேண்டும். தேர்தல் என்று வரும்பொழுது கவர்னர் ஆட்சியிலே தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றோம். இந்நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து டெல்லி திரும்பும் தேர்தல் ஆணைய குழுவினர் தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல் குறித்து ஆலோசித்து ஓரிரு வாரங்களில் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் ரயில் கட்டணத்தை 10% வரை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. ரயில்வே பட்ஜெட் வரும் 25ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் பயணிகள் ரயில் கட்டணத்தை 5 முதல் 10% வரை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரக்கு பயணிகள் கட்டணம் மூலமான வருவாய் கணிசமாக குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த 32,000 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் பயணிகள் ரயில் கட்டணத்தை 10%, சரக்கு கட்டணத்தை 5% உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன.
ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களை துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றுள்ள சம்பவம் மீனவ கிராமங்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் படகுகள் மீது கப்பலால் மோதி சேதப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் விசை படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். பின்னர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது மீனவ கிராமங்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போலி சான்றுகளை பயன்படுத்தி முறைகேடாக 40 பேராசிரியர்கள் பணியாற்றுவது அம்பலமாகியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் 8500 ஊழியர்களில் 3500 பேர் ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய 369 பேராசிரியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலை இடமாற்றம் செய்யப்பட்ட பேராசிரியர்களில் 40 பேர் போலி ஆவணங்களை கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக துறை ரீதியாக ஆய்வு நடத்த அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் 8500 ஊழியர்கள் மீதும் விரைவில் துறை ரீதியாக ஆய்வு நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இல்லாமல் இருப்பதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை சென்று வந்த பின்னரும் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கும் செயல்கள் அவர்களின் அதிகார போக்கை வெளிப்படுத்துவதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இல்லாமல் இருப்பதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்தார். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை சென்று வந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். அதற்குள் இதுபோன்ற செயல்பாடுகளிலே இலங்கை கடற்படை ஈடுபட்டால் அது அவருடைய அதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது. மத்திய அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வாக்குகளை தாங்களே பதிவு செய்வதற்கு எந்த விதத்திலும் வாக்காளர் பட்டியலிலே குளறுபடி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் போலி வாக்காளர்கள் பெயர் எச்சூழலிலும் பட்டியலிலே இருக்கக்கூடாது. இந்தியா வந்த அபுதாபி இளவரசர் ஷேக் முகமதுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று உற்சாக வரவேற்பு அளித்தார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்த ஷேக் முகமதை டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடி நேரில் சென்று கட்டி தழுவி வரவேற்றார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுடனும் இளவரசர் ஆலோசனை நடத்த உள்ளார். அப்போது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியும் இளவரசர் ஷேக் முகமதுவும் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பேச்சுவார்த்தையில் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பல கோடி ரூபாய் முதலீடு செய்வது, ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அலுவலக பணிகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு துறை ஊழியர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நேற்று தொடங்கினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தரும் வரை போராட்டம் தொடரும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். உண்ணாவிரத போராட்டம் நடந்து முடிந்த நிலையிலும் அமைச்சருடன்
நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளுக்கு ஆணைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. எனவே தமிழகத்திலே வணிகவரித்துறை அலுவலர்களும் வணிகவரித்துறை ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக தமிழக வணிகவரித்துறை அலுவலகங்களிலே காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். அரசாங்கம் உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஆணைகளை வெளியிட வேண்டும். நாகையில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் 6000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்களுக்கான பணி பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் தமிழ்நாட்டில் உள்ள 68 சங்கங்களை உள்ளடக்கிய அனைத்து துறை சங்க போராட்ட குழு கூட்டமும் விடுத்திருக்கக்கூடிய காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அனைத்து துறை ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தமானது கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த தமிழக அரசிடம் சொல்லி 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 தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஏமாந்து போய் நிற்கின்ற ஒரு கடைசி கட்டத்திலே இந்த வேலை நிறுத்தம் என்ற ஆயுதத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் இந்த அரசு காலம் தாழ்த்தி வருவதை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் பார்த்து கொண்டிருக்காது. எங்களுடைய போராட்டம் இன்னும் வெகுவாக தீவிரமடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவையில் அரசு ஊழியர்கள் சங்கம், வருவாய் ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட 33 அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழக அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும், இல்லையெனில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தேனியில் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தலையில் முக்காடு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாளை மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோன்று அரக்கோணம், திண்டுக்கல், கோபிச்செட்டிப்பாளையம், அரியலூர், சீர்காழி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அலுவலக பணிகள் முற்றிலும் முடங்கியுள்ளதோடு பொதுமக்களுக்கான பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. உறவினர்களின் திருமணத்தில் மட்டும் ஜெயலலிதா ஸ்டிக்கர்களுக்கு விடுமுறை அளித்து அதிமுக அமைச்சர்கள், சமூக ஆர்வலர்கள் கொந்தளிப்பு. சேலத்தில் 60 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை, மர்ம நபர்கள் கைவரிசை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஏழை எளிய தம்பதிகளின் நெற்றியில் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடி தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய அதிமுக பிரமுகர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நடத்திய திருமண விழாவில் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கர் ஒட்டாதது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2011 ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்களித்த மக்களுக்கு எவ்வித வளர்ச்சி திட்டத்தையும் செயல்படுத்தாமல் லஞ்சம் லாவண்யத்திலும் ஊழல் முறைகேடுகளிலும் ஈடுபட்டு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் சுரண்டி ஓட்டாண்டிகளாக்கிவிட்டார். கடந்த மாதம் பெய்த பெருமழையாலும் செம்பரம்பாக்கம் ஏரியை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திறந்து விட்டதாலும் சென்னையில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை சூறையாடியுள்ளார் ஜெயலலிதா. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் போயஸ் தோட்ட பங்களாவில் பதுங்கிக் கொண்டார் ஜெயலலிதா. அதேபோல் அவரது அமைச்சரவை சகாக்களும் ஆளும் கட்சி பிரமுகர்களும் வெள்ள பாதிப்புகளை எட்டி கூட பார்க்காமல் மக்களின் கடும் கோபத்திற்கு ஆளாக்கினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித உதவியும் செய்யாத ஆளும் கட்சியினர் தன்னார்வலர்கள் கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களை அபகரித்து அதில் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கர் ஒட்டி அராஜக செயலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு திட்டங்களிலும் மக்களுக்கு வழங்கப்பட்ட பொங்கல் பொருட்களான கரும்பு உட்பட அனைத்திலும் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கர் ஒட்டும் கலாச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு கேலி கூத்துகளை அரங்கேற்றியது ஆளும் அதிமுக அரசு. அதிமுக அரசின் நடவடிக்கை அலட்சியத்தின் உச்சம் என்றால் ஆளும் கட்சியினரின் செயல்பாடோ அருவருப்பின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அரசாங்க திட்டம் முடக்கப்பட்ட நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்காக
அதிமுக சார்பில் 68 தம்பதியருக்கு உடுமலைப்பேட்டையில் அண்மையில் நடத்தப்பட்ட இலவச திருமண விழாவில் அக்கட்சியினர் மணமக்களின் நெற்றி போட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கரை ஒட்டி அவமதிப்பு செய்ததற்கு தமிழகம் எங்கும் கண்டன குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மக்கள் வரி பணத்தில் நிறைவேற்ற வேண்டிய திருமண நிதி உதவி திட்டத்திற்கு மூடு விழா நடத்திவிட்டு மணமக்கள் நெற்றி போட்டில் ஜெயலலிதா ஸ்டிக்கரை ஒட்டி ஏழைகளை இழிவுபடுத்தும் அதிமுகவின் சுய விளம்பர மோகம் எல்லை மீறி கொண்டிருப்பதாகவும் இத்தகைய செயல்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்திற்கும் ஏற்பட்டுள்ள பெரும் தலைகுனிவு என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட பல்வேறு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அதிமுக அமைச்சர் உட்பட ஆளும் கட்சி பிரமுகர்கள் 14 பேரின் இல்ல திருமண விழா சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் ஜெயலலிதா கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். ஏழை எளிய தம்பதிகளின் நெற்றி போட்டில் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கர் ஒட்டி சுய விளம்பரம் தேடிக்கொண்ட அதிமுகவினர் தங்கள் வீட்டு பிள்ளைகளின் நெற்றியில் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கரை ஒட்டாதது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியே கோடி கோடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் அதிமுக கும்பல்தான் முதலில் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்க வேண்டும் என அவர்கள் விமர்சித்துள்ளனர். மதுபானத்தை ஆறாக ஓடவிட்டு பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கும் அரசுதான் மக்கள் நல அரசா? இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர்தான் மக்களுக்காக வாழ்பவரா என கேள்வி எழுப்பியுள்ள சமூக ஆர்வலர்கள் செயல்படாத ஜெயலலிதாவின் ஸ்டிக்கர் அரசாங்கத்தையும் அதிமுகவின் அடிமைகளையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக அரசின் 5 ஆண்டு ஆட்சியில் எவ்வித வளர்ச்சி திட்டமும் செய்யாததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்பிஎஸ் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றார். 5 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட அதிமுக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இலவசம் என்பதை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அந்த குளத்தில் அந்த பிணங்கள் அல்லது அந்த உடல்கள் வருவதற்கு முன்பாகவே கொல்லப்பட்டுத்தான் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற எண்ணத்தை ஆய்வறிக்கை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன என்பதை உண்மையிலேயே தமிழக அரசாங்கம் கண்டறிய வேண்டாம். 5 ஆண்டு கால ஆட்சியில தமிழகத்துடைய இளைஞர்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டங்கள், இன்னும் 100 ஆண்டு ஆன பிறகும் கூட பேசக்கூடிய திட்டங்கள், அப்படி ஏதேனும் ஒரு திட்டங்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி இருக்குமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் போலி வாக்காளர் சேர்த்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதியின் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சேலத்தில் பட்டப்பகலில் வெள்ளி தொழிலாளியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 60 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் செவ்வாய்பேட்டை சாய்பாபா தெருவை சேர்ந்தவர் கோபி. அதே பகுதியில் வெள்ளி வியாபாரம் செய்து வரும் இவர் சேலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள வெள்ளி பட்டறை ஒன்றில் கொலுசு, மெட்டி உள்ளிட்ட பொருட்கள் செய்வதற்காக சுமார் 60 கிலோ வெள்ளியை கொடுத்துள்ளார். அவைகள் அனைத்தும் தற்போது தயாராக இருந்த நிலையில் கோபியிடம் வேலை செய்யும் 2 பேர் அதனை வாங்கிக் கொண்டு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை தூவியும் கத்தியை காட்டி மிரட்டையும் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து கோபி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். டெலிவரி எடுக்கிறதுக்காக அனுப்பியிருந்தேன். நான் அனுப்பிவிடும்போது 8 மணிக்கெல்லாம் டெலிவரி எடுத்துட்டாங்க. மேட்டு அக்கராரன் தெருவில் இருக்குது விவசாய ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாங்க. எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. கிளம்பும்போது கேட்டில் இருந்து திரும்பும்போதே ஒரு செகண்ட் 2 செகண்ட்லேயே பின்னாடியே 2 வீலரில் 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க பின்னாடியே தொடர்ந்து போய் மிளகாப்பொடி தூவி கத்தியை காட்டி இவங்களை நிலத்தரமாற வச்சு வெள்ளி அடிச்சு பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஊழல் புகார் தொடர்பாக வடகொரிய ராணுவ தளபதிக்கு மரண தண்டனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஊழல் புகார் தொடர்பாக வடகொரிய ராணுவ தளபதிக்கு மரண தண்டனை நிறைவேற்ற அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் உன் உத்தரவிட்டுள்ளார்.
ஹைட்ரஜன் அணுகுண்டு சோதனை, விண்ணுக்கு செயற்கைக்கோளை அனுப்பும் ராக்கெட் சோதனை என உலக நாடுகளுக்கு சவால் விட்டு வரும் வடகொரிய அதிபர் கிம் உள்நாட்டிலும் பல கெடுபிடிகளை விடுத்துள்ளார். பசியால் வாடிய நாய்களுக்கு உணவளித்து தன் உறவினரை புரட்சி ஏற்படுத்த முயற்சி செய்ததாக 2014 மரண தண்டனை விதித்தார். எதிரி நாடான தென்கொரியாவுக்கு ஆதரவாக செயல்பட முயன்றதாக ராணுவ அதிகாரிகள் பலரை சமீபத்தில் பதவியில் இருந்து நீக்கினார். இந்நிலையில் ஊழல் செய்ததாக வந்த புகாரை அடுத்து ராணுவ தளபதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றும்படி அதிபர் கிம் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.